வணக்கம், இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுங்க அது. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சுட சுட டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? உருளைக்கிழங்கு 1/2 கிலோ அளவு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா இதை மஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றும் பாதியமாக மஸ்ட் எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ வணக்கிடலாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு கூடுதலாக சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க, இந்த மசாலா போண்டாக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கினா போதுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்துட்டு வேக வச்சு மஸ்ட் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா சுட சுட டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையாக சேர்த்திக்கிங்க. கொத்தமல்லி தழை சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஆறிட்டுக்கிட்டுங்க. அதுக்குள்ளே மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு தூளுப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோடாப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தண்ணி பார்த்து சேர்த்திக்கிங்க. ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். உருளைக்கிழங்கு மசாலா இப்போ நல்லாவே ஆறிச்சுங்க. இது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா பார்த்திங்கன்னா டீ கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நல்லா காரசாரமாக இருக்குங்க உருளைக்கிழங்கு மசாலா போண்டா. இந்த அளவுக்கெல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க அடுப்பில். ஒவ்வொரு உருண்டைகளும் எடுத்து மாவில் டிப் பண்ணி சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. போண்டா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. அருமையான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட டீயோட சுட சுட உருளைக்கிழங்கு மசாலா போண்டாவை சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுவையான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க.